இந்த நாளிலும் கூட இந்த பெண்கள் ஐக்கிய கூடுகையிலே நம்முடைய சிறிது நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனமானது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 14வது வசனம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு என்கிற அந்த அனுபவம், அந்த வார்த்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதா. ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அது அறிந்த ஒரு வார்த்தை. அதே போல சற்குணம் அல்லது குணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான், நம்ம அனுபவப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான். இந்த வசனத்துல பார்த்தோமானால் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வருகிறது. அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து வருகிற வசனத்துல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. ஒருவேளை இந்த பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளும் பொழுது இருதயங்கள் என்ன இருக்கும்? ஒரு பூரண சமாதானத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இவை எல்லாவற்றின் மேலும் தான் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப எவை எல்லாவற்றின் மேலும் வெறுமனே இந்த பூரண சற்குணம் நம்மளுக்கு என்ன செஞ்சிடாது? வந்துராது. வெறுமனே இந்த அன்பு, ஒரு பூரணமான அன்பு நம்முடைய இருதயத்திற்குள்ள வந்துராது. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்ப எவை எல்லாவற்றின் மேலும் இந்த பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீழ்ச்சி இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிற அந்த அனுபவத்தை குறித்து இந்த 1வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். 2வது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், அந்த அனுபவத்தை குறித்து பார்க்க முடியும். அடுத்த 5வது வசனத்துல விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசைவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்து பழைய மனுஷனை களைந்து போடுகிற சுவாபம், புதிய மனுஷனை தரித்து கொள்கிற சுவாபம், அடுத்து ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுவாபம். இவை எல்லாமே ஒரு நற்குணம் அல்லது சற்குணத்தின் அடிப்படையில வரும். இவை எல்லாவற்றின் மேலதான் நம்ம எப்படி இருக்கணுமா? பூரண சற்குணத்தின் அன்பாகிய கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் பூரண சற்குணனா இருக்கேன் அல்லது நான் அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுபவம்லாம் நம்மளுக்கு இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? நம்ம பொய் சொல்லுகிறதாய் காணப்படும். நான் ஒருவேளை அன்பா இருக்கேன், நான் அல்லது பூரண சற்குணசாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிற அனுபவம் எனக்கு இல்லை, அல்லது என்னுடைய பழைய சுவாபங்கள் இன்னும் மாறல, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இன்னும் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிற இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள நான் வரல, இன்னும் என்னுடைய பழைய சுவாபங்கள் அப்படியே இருக்கு, என்னால இன்னும் கோபத்தை விட முடியல, இன்னும் புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியவில்லை, இந்த விசுவாசம் எனக்குள்ள இன்னும் வரல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் எதற்குள்ளாக வரவில்லை? பூரண சற்குணத்தின் கட்டாகிய அந்த அன்பை இன்னும் தரித்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அன்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கேட்டோம்னா நம்ம எதையெல்லாம் சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது கொடுத்து உதவுனா நம்ம அன்புன்னு சொல்லுவோம், நம்ம கூட கொஞ்சம் நல்லா பேசுனா நம்ம அன்புன்னு சொல்லிடுவோம், அல்லது ஏதாவது ஒரு உதவி இக்கட்டுல நம்மளுக்கு உதவி செஞ்சா அதை ஒரு அன்புன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அன்புன்னா என்னன்னு சொல்லி நம்ம எதனாலதான் அறிஞ்சுக்கிட்டோம்? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலதான் அன்பு இன்னதென்றே நம்ம என்ன செஞ்சிருக்கோமா? அறிந்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள், ஊழியம் செய்த நாட்கள்ல, நம்மளோடு கூட இருந்த நாட்கள்ல
அவர் என்னெல்லாம் செய்தார்? அநேகரை சுகமாக்கினார், அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்தார், அநேக காரியங்கள் ஜனங்கள் விரும்பின காரியங்களை செய்தார், அநேக உபதேசங்கள் செய்தார். ஆனா இதிலெல்லாம் அவருடைய அன்பு பூரணப்பட்டுச்சா? இதிலெல்லாம் அவருடைய அன்பு பூரணப்பட்டுச்சா? அவர் வியாதிகளை சுகமாக்கினதுனால அவருடைய அன்பு, பூரணமான அன்பை நம்ம உணர்ந்து கொண்டோமா? கிடையாது. அவர் அற்புதங்களை செய்ததுனால நம்ம அவருடைய பூரணமான அன்பை நம்ம உணர்ந்து கொண்டோமா? கிடையாது. எப்பதான் நம்ம அவருடைய பூரணமான அன்பை உணர்ந்து கொள்ள முடியும்? அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால. எப்பொழுது அவர் சிலுவையிலே நமக்காக பலியானாரோ, நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தாரோ, நம்முடைய ஆக்கினைகள், நம்முடைய எல்லா பாவங்களையும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்தாரோ, அப்பதான் அந்த அன்பை நம்ம பூரணமாய் பார்க்க முடியும். அதுதான் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு. ஆனா அந்த பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த அன்பு எதுலதான் வருகிறது? தம்மை தாமே கொடுக்கிறதுலதான் அந்த அன்பு வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே என்ன செய்தார்? பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை அவர் உபதேசம் மாத்திரம் செய்து கொண்டு நம்மளுக்காக அற்புதங்கள் அடையாளங்கள் மாத்திரம் செஞ்சு கொண்டே இருந்தாருன்னா நம்மளும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டே ஒருவேளை மரணத்தை சந்தித்தோமானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளால நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களை நம்ம மாற முடியுமா? ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயரை நாம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அது ஒரு பூரணப்படாத ஒரு அன்பாய் மாறிவிடும். ஏதோ வழிபோக்கர்களை போல உதவி செய்கிற ஒரு அன்பாய், மனிதர்களுடைய அன்பாய் அது மாறிவிடும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமான அன்பை நமக்காக காண்பித்திருக்கிறார். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் அன்பு. அன்புக்கு வேற எந்த விதமான ஒரு உதாரணத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவர் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்ததுதான் அன்பு. அன்பு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் எப்பொழுது நமக்காக சிலுவையிலே மாண்டாரோ அதை வைத்துதான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். எப்பொழுது இந்த சிலுவையின் அன்புக்குள்ளாக நம்ம வருகிறோமோ அப்பதான் நம்மளுக்கு என்ன வருமா, ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள்ள வரும். அநேகர் சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளே கூட பேசியிருப்போம். என்னென்ன குறைகள் இருக்கு, ஒரு வீடு மட்டும் இருந்துட்டா எனக்கு போதும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு வீடு மட்டும் இருந்துட்டா என்ன செஞ்சிடும், எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஒருவேளை சொந்தமான வீடுகள்ல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க, அவங்கெல்லாம் பூரண சமாதானத்தோட இருக்காங்களா? இல்ல. ஒருவேளை குழந்தை இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைச்சிட்டா அந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தைகளோட இருக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்க சமாதானமா இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்காது, ஒரு குறைவோட தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குறையும் ஒவ்வொரு சமாதான குறைச்சலும் இருதயத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இருந்துகிட்டே இருக்கும். யார் அப்ப நிறைவான சமாதானத்தோட வாழ முடியும், ஒரு பரிபூரணமான சமாதானத்தோட வாழ முடியும்னா அந்த சிலுவையின் அன்பை அறிந்தவர்கள். எனக்காக ஒருவர் என்ன செய்திருக்கிறார், சிலுவையில மாண்டி இருக்கிறார். நான் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாலும், தரித்திரமா வாழ்ந்தாலும் சரி, இல்லாமையில நான் இருந்தாலும் சரி, என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்து விட்டார், சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நான் இனி அவருக்கு சொந்தம், இனி பாவம் செய்ய மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையில நான் மரித்து போனாலும் எங்க போயிருவேன், நேரா நான் அவரோடு கூட வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட யாரெல்லாம் பூமியில வாழ்கிறார்களோ அவர்கள் தான் எப்படி வாழ்வாங்க, பூரண சமாதானத்தோட வாழ்வாங்க, தேவ சமாதானத்தோட வாழ்வாங்க. ஒருவேளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் கடைசி வசனம் 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா, பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நம்ம கொலோசையர் நிருபத்துல பார்த்தோம், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஒருவேளை பிதா பூரண சற்குணராய் இருக்கிறதுனாலதான் அவருடைய பிள்ளைகளாகி நம்மிடத்துல என்ன கேட்கிறாரு, நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசேயர்களும் வேதபாரர்களும் எதை கடைபிடிக்கிறார்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் மீது ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அவர்கள் செய்கிற பலிகளை குறித்து, அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை குறித்து, அவர்களுடைய அந்த பாரம்பரியமான காரியங்களை குறித்து அவர்கள் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க.
அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியில சொல்லுகிற காரியம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஒருவேளை பிதாவினுடைய அந்த பூரண சர்க்குணத்தை நம்ம எதுல பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பூரணமான அன்பை நம்ம எதுல தான் பார்த்தோம்? சிலுவையில தான் பார்த்தோம். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை தந்ததுனாலதான் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். இப்ப பிதாவினுடைய பூரண சர்க்குணத்தை நம்ம எதுல பார்க்க முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துல தந்துதான் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன செய்தார்? தந்தார். இதுதான் பிதாவினுடைய பூரண சர்க்குணத்தை குறிக்கிறது. ஏன் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறாருன்னு பார்த்தோம்னா, வேதபாரர்களும் பரிசேயர்களும் சொல்லுவாங்க, நாங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை சரியாக நாங்க தான் கடைபிடிக்கிறோம், நாங்க தான் நியாயப்பிரமாணத்தின் மீது வைராக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அங்கு பார்த்தோம்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கற்பனைகள்ல ஒரு கற்பனையாகவும் நியாய பிரமாணங்கள்ல ஒன்றாக இருக்கிறது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். இதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அவர்கள் சொல்லுவாங்க, நாங்க கொலை செய்ய மாட்டோம். அவர்களை பொறுத்த அளவுல கொலை செய்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு ஆயுதத்தையோ ஏதோ ஒன்றை வைத்து ஒரு மனுஷனை என்ன பண்றது? கொன்னுட்டா அதுக்கு பேர் என்னது? கொலை செய்கிறது. ஆனா அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 22வது வசனத்துல, ஒருவேளை நியாயப்பிரமாணத்துல கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவனே யாருதான்? கொலை பாதகனாய், மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். ஒருவேளை நியாய பிரமாணத்தின்படி ஒரு மனுஷனை நீங்க கொன்னாதான், அவனுடைய உயிர் பயிற்சினாதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொலை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டாலோ, தன்னுடைய சகோதரனை பகைத்தாலோ அவன் எப்படி இருக்கிறான்? மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் எல்லா விதமான பலிகளையும் செலுத்தணும், எல்லா விதமான காணிக்கைகளையும் அவர்கள் சரியாக செலுத்துவார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய சகோதரனோடு நீ ஒப்புரவாகாம என்ன செய்யக்கூடாது? பலிபீடத்தின் முன்னாக நீ என்ன செய்யக்கூடாது? காணிக்கையை செலுத்தக்கூடாது. அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட என்ன செய்யி? ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. அப்ப நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறது ஒரு தரமான காரியமா இருக்கா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிற காரியங்கள் ஒரு தரமான ஒரு உபதேசமாக காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அன்னைக்கு கொலை செஞ்சாதான் அது கொலை. இன்னைக்கு சகோதரர்களை நம்ம நேசிக்கலனாலே அது எதற்கு தான் சமமா இருக்கிறது? கொலைக்கு சமமா இருக்கிறது. அன்றைக்கு காணிக்கைகளை கொண்டு செலுத்தல, தசமபாகம் எல்லா காணிக்கையும் சரியாக செலுத்தலன்னா அவர்கள் குற்றப்படுத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. நீ காணிக்கையை எப்படி செலுத்தக்கூடாது? உன்னுடைய சகோதரனோடு நீ ஒப்புரவாகாம நீ முதல்ல என்ன செய்யக்கூடாது? காணிக்கையே செலுத்த கூடாது. முதலாவது உன்னுடைய சகோதரனிடத்துல போய் என்ன செய்ய? ஒப்புரவாகு. பின்பு என்ன பண்ணு? காணிக்கையை செலுத்து. அடுத்து அன்றைக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அன்றைக்கு ஒரு ஸ்திரீயோடு அல்லது ஒரு யாரோடையாவது விபச்சாரம் செய்தால்தான் அதற்கு பேர் என்னது? விபச்சாரம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற ஒருவன் அவளோடு என்ன செய்தாயிற்று? விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இச்சையோடு பார்க்கிற கண்கள் அன்றைக்கு மாம்ச பிரகாரமாக செய்கிற காரியம் இல்லை. இன்னைக்கு பார்த்தாலே அது விபச்சாரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள். இன்னைக்கு நம்மளும் சொல்லலாம், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் யாரையும் கொலை பண்ணது கிடையாது, நான் விபச்சாரம் செய்தது கிடையாது, நான் காணிக்கை செலுத்துறதுல குறை வைத்ததே கிடையாது, நான் ஆலயத்துக்கு போறதுல
நான் எந்த குறையுமே வச்சது கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு போவேன். எல்லாமே சொல்லலாம். இது ஒருவேளை பூரணமான ஒரு அன்பு, இது ஆண்டவரிடத்துல நம்ம அன்பா இருக்கோம், இதுதான் அன்பு, இந்த அன்பே போதும், இதுவே பூரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை எடுத்திருந்தால் ஏன் மறுபடி அவர் சொல்ல வேண்டும்? ஏன் நீங்க சகோதரனை பகைத்தாலே நீங்க மனுஷ கொலைபாதகரா இருக்கிறீர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் பூரண சர்க்குணர், பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் அழிந்து போகக்கூடாதபடிக்கு, நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாதபடிக்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினாரே. இதில் தானே அந்த பூரண சர்க்குணத்தின் அன்பு வெளிப்படுகிறது. இந்த சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எங்க பார்க்கிறோம்? கொலோசையருக்கு எழுதின அந்த 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு நமக்கு நாமே என்ன செய்கிறோம்? அது அதிகமான நியாய பிரமாணங்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆலயத்துக்கு முதல்ல போயிட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதா நினைச்சுக்கிடுறோம். அல்லது அனுதினமும் ஆலயத்துக்கு போயிட்டா நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு பொருத்தனைய பண்ணி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிடுறோம். ஆனா இந்த அன்பு பூரணப்படுத்தாது. நம்ம ஒரு பூரணமான அன்பை ஆண்டவருக்கு காட்டுகிறோமா அப்படின்னா இந்த கிரியைகள் எல்லாமே, நம்முடைய கையின் கிரியைகள், இது எல்லாமே ஒரு பூரணமான அன்பை என்ன செய்யாது? ஒரு நாளும் வெளிப்படுத்தாது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து என்ன செய்தார்? வெளிக்காட்டினார். பிதா அவருடைய சர்க்குணத்தின் அன்பை, சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆனா நம்ம மாத்திரம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா எந்த விதமான சுவாபங்களையும், எந்த விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கூட விடாதபடிக்கு, அதெல்லாம் விடாப்படியா நம்ம பிடிச்சுக்கிட்டு, அதெல்லாம் கோபம், கசப்பு, பொறாமை போன்ற எல்லா காரியங்களையும் நம்ம நமக்குள்ளாகவே வைத்துக்கொண்டு நான் ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துறேன்னா அது ஒரு பூரணமான அன்பாய் கண்டிப்பா இருக்காது. அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கவும் கிடையாது. எப்பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? மன்னித்து இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் என்னால செய்ய முடியல, ஆனா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது 100% என்னதுதான்? பொய் தான். அது 100% பொய். ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இருக்கிற, ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் கடைபிடிக்க என்னால் முடியவில்லை, ஆனா நான் ஆண்டவர்கிட்ட அன்பாதான் இருக்கேன், நேசிக்கிறேன், நான் பரிபூரணமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பொய்யாதான் இருக்கும். எப்பொழுது இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பிற்குள்ளாக நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய சுய காரியங்களின்படி, நம்முடைய சுயத்தின்படி, நம்முடைய சுய கிரியைகளின்படி நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த அன்பிற்குள்ளாக வரவே முடியாது. நம்முடைய கையின் கிரியைகளா இருக்கட்டும், அல்லது நானே முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். சிலர் என்ன செய்வாங்க? எழுதி வச்சு என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நீங்க நோட்ல என்ன பண்ணிக்கங்க, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இந்த பாடத்தை இவ்வளவு நேரம் படிக்கணும், டைம் டேபிள் போட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் உலகத்தார் இடத்துல போய் ஏதாவது ஒரு யோசனை கேட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க? இப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்களே இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, கோவம் வரும்போது என்ன செஞ்சுக்கங்க? கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, பேசும்போது உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, அல்லது இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க, மாம்ச பிரகாரமா இதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாமே எதைத்தான் கொண்டு வரும்? தோல்வியை தான் கொண்டு வரும். அதெல்லாம் எதை தான் கொண்டு வரும்? அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்விகளை தான் கொண்டு வரும். நம்மால் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் கட்டுப்படுத்த முடியாது. எப்பொழுது நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அவர் எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தாரே, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அவர் நம்மளை என்ன செய்யல? ரட்சிக்கல. அப்படிப்பட்ட நீதியின் கிரியைகள் நம்மிடத்துல இல்லை. நம்ம செஞ்ச ஏதோ ஒரு காரியங்களை நம்ம ஞாபகப்படுத்தி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், அப்ப நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ்கிறேன் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் தமது இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்து இருக்கிறார். அவர் தமது இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்து இருக்கிறார்.
நமக்காக மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொல்லினாலும் நம்ம என்ன செய்யப்படல, மீட்கப்படல. விலையேற பெற்ற அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். இந்த விசுவாசத்திற்குள்ள எப்பொழுது நம்ம வருகிறோமோ அப்பதான் இந்த பழைய சுவாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு என்ன செய்யும், அகன்று போகும். இந்த பழைய கோபம் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யும், அகன்று போகும். இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஈர்ப்பு எல்லாமே அப்பதான் நம்மளை விட்டு அகன்று போகும். இந்த மாம்சத்தின் மீது இருக்கிற இச்சைகள் எல்லாமே அப்பதான் அகன்று போகும். நம்மளை நாமளே கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவர் எனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய அன்பு, அந்த பரிபூரணமான அன்பை நினைத்து அவரை பார்க்கும் பொழுதுதான் இந்த உலகம் ஒரு பொருட்டே கிடையாது. எதற்காக இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதற்காக இவ்வளவு பிரயாசப்படுறோம், ஏன் இந்த வீணான பெருமைகள், எதை நிலைநாட்டுவதற்காக இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்கிற எண்ணமெல்லாம் எப்பொழுது வரும், எனக்காக ஒருவர் பலியாகி என்னை மீட்டு இருக்கிறாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, பரிபூரணமான அன்பு, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு. இந்த அன்பை நினைக்கும் பொழுதுதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம், பிரிஞ்சிருவோம். இந்த உலகத்திற்கும் நமக்கு என்ன இருக்காது, ஒத்து போகாது. இந்த உலகத்தாரோடு நம்மளால ஒரு நீண்ட நேரம் பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்ட அன்பிற்குள்ளாக வந்துட்டோம்னா இந்த உலகத்தாரோடு, உலக வாழ்க்கையில இணைந்து இருக்கிறவர்களோடு நம்மளால நீண்ட தூரம் என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாது. அவர்களோடு நீண்ட நேரம் பேசுவதற்கு கூட நமக்கு என்ன வராது, மனம் வராது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம், வாழ முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல ஒரு அழகான சம்பவம். இது எல்லாருக்குமே தெரிந்த காரியம்தான். இந்த சம்பவம் 3 சுவிசேஷ புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் ஒரு மனுஷனை குறித்து பார்க்க முடியும். ஒரு அழகான கேள்வியை இந்த மனுஷன் கேட்பார். ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருக்கோம், ஒரு இடத்துல தலைவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அநேகர் நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு அதிகமான ஆசை என்னதான், இந்த பூமியிலிருந்து நம்ம என்றைக்கு மறிக்கிறோமோ அப்ப நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை தான் அந்த மனுஷனுக்கும் இருந்தது. அவர் நல்ல போதகரே. இன்னொரு மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா முழங்கால் படியிட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்கும். ஒருவேளை ஜனங்கள் கூட்டமாக வராங்க, அந்த இடத்துல ஒரு தலைவன், இவர் ஒரு தலைவனா இருக்காரு. ஆனாலும் என்ன செய்யறாராம், இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, முழங்கார் படியிட்டு கேட்கிறாரு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீ கற்பனைகளை எல்லாம் என்ன செய், கைக்கோள், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக. இந்த கற்பனைகளை எல்லாம் என்ன பண்ணு, கைக்கோள் அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்லுவாரு, நான் சிறு வயதுல இருந்தே இதெல்லாம் என்ன செய்யறேன், கை கொள்றேன். இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு உண்டு? அந்த மனுஷன் கேட்கிற கேள்வி, நான் அந்த கற்பனைகளை எல்லாம் சிறு வயதிலிருந்தே நான் கை கொண்டு வருகிறேனே, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? அப்ப அவருடைய இருதயத்துல இருக்கிற எண்ணம் என்னது, இந்த கற்பனைகளை நான் கை கொண்டுட்டேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னா அவர்களை பொறுத்த அளவுல ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, உயிரை எடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் உயிரை எடுத்தோன்னா தான் கொலை. அதான் அவர் இதை மட்டும் நான் கை கொண்டுட்டா போதும், இது ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு தான் தைரியமா என்ன செய்யறாரு, இன்னும் இடத்துல என்ன குறைவு உண்டு ஏசு கிறிஸ்துட்ட கேட்கிறாரு. இதெல்லாம் நான் சிறு வயதுல இருந்தே நான் கை கொண்டு வருகிறேனே, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் 21வது வசனம், அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினாள். அவர் கேட்ட கேள்வி என்னது, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற பதில் எப்படி ஆரம்பிக்கிறது, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினாள். கொலோசையர் நிருபத்துல பார்த்தோம், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணனா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். இங்க அவர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த கற்பனைகளை எல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கை கொண்டு வருகிறேனே, என்னிடத்தில் இன்னும் குறைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த மனுஷனுக்கு அவர் சொல்லுகிற ஆரம்பிக்கிற அந்த பதில் எப்படி இருக்கிறது, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் நீ என்ன செய்ய, எல்லாவற்றையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன செய்ய, தரித்திரருக்கு கொடு,
தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினா நீ இந்த கட்டளைகள் எல்லாத்தையுமே என்ன செய்யற, கை கொண்டு வருகிற. ஆனா நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினா நீ உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு, பின்பு நீ கொடுத்துட்டு அது இல்லாம போகாது. அது எங்க இருக்கும்? அது பரலோக ராஜ்யத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு நீ என்ன செய்யி? என்னை பின்பற்றி வா. இதே இந்த சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு நீ என்ன செய்ய? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒருவேளை அவன் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எல்லாத்துலயும் எப்படி இருக்கேன்? சரியா இருக்கேன், நான் சிறு வயதுல இருந்து இதெல்லாம் கை கொண்டு வருகிறேனே, இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு உண்டு என்று கேட்ட அந்த மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினா முதலாவது உன்னுடைய அந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? என்னை பின்பற்றி வா. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்தானாம்? மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பார்க்க வந்தவர்கள் எல்லாரும் எப்படி திரும்பி போவாங்க? சந்தோஷமா தான் திரும்பி போவாங்க. எல்லாருமே வியாதியஸ்தர்கள் எல்லாருமே யாருமே சுகமாகாம என்ன செய்யல? திரும்பி போகல. சுகம் பெற்றுதான் திரும்பி போனாங்க. மரித்தவர்களை கூட உயிரோட பெற்றுக்கொண்டுதான் என்ன செய்தார்கள்? திரும்பி போனாங்க. பலவிதமான சோதனைகள் கஷ்டங்கள்ல இருக்கிறவங்க கூட இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டு யாருமே என்ன செய்யல? துக்கத்தோட திரும்பி போகல. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? மனம் மடிந்து துக்கத்தோட என்ன செய்கிறார்? போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை சிலுவை எடுத்துக்கு நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால், நான் கொலை செய்யல, நான் களவு செய்யல, நான் விபச்சாரம் செய்யல, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் செய்யக்கூடாதுதான். ஆனா சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய? என்னை பின்பற்றி வா. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டும்? கீழே பார்க்கும் பொழுது இதை யாரு இதை செய்ய முடியும்? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஒருவேளை அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு வருவதற்கு என்ன இல்லை? மனம் இல்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. நீ பூரண சர்க்குணனா இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனா உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னா அதற்கு அவருக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. மனம் அடிந்து அவர் துக்கத்தோட போய்விட்டார். எவ்வளவு ஒரு இதை நினைச்சு பார்க்கும் பொழுது 2 ஆப்ஷன் அவருக்கு முன்னாடி இருக்குது. ஒரு பக்கம் என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கு. நீ சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா. அவர் என்ன கேட்கிறாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி தானே கேட்கிறாரு. ஒரு பக்கம் நித்திய ஜீவன் இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா அவர் எதை தேர்ந்தெடுத்து போய்விட்டார்? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேர்ந்தெடுத்து போய்விட்டார். ஒருவேளை பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு நமக்குள்ளாக வேண்டுமானால், இந்த சிலுவையை எடுத்து ஆண்டவரை பின்பற்றவில்லை என்றால் இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பிற்குள்ளாக நம்மளால என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஒரு பக்கம் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த பெருமையும் அல்லது இந்த ஆடம்பர வாழ்க்கையும் அவர் பிடிச்சிட்டே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுதான். சங்கீத புஸ்தகம் 62வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது நம்முடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாதான்? அதன் மேல் வைக்காதே.
ஒருவேளை ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலே பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இந்த இடத்துல 24வது வசனத்துல சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து என்ன செய்தார்களாம், ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஒருவேளை ஐஸ்வர்யம் இருந்தாலே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆனா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் 100% எங்க போக முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள போகவே முடியாது. உலகத்தின் மீதும் மாம்சத்தின் மீதும் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் 100% எங்க போக முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, ஆண்டவருடைய சிலுவை மாத்திரம்தான் எனக்கு வேண்டும் என்று இதெல்லாம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இதெல்லாம் வந்தாலும் சரி, போனாலும் சரி, ஒரு சீஷத்துவ வாழ்க்கைக்குள்ளாக வந்து ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள போக முடியும். நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு எதன் மீது இருக்கிறது? ஒரு பக்கம் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய இருதயம் எதை பற்றி கொண்டு இருக்கிறது என்பதை என்ன பண்ணணும், நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது எங்கு பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆரம்பத்துல இருந்து நான் கற்பனைகளை எல்லாம் நான் கை கொள்றேன், சிறு வயதிலிருந்து இதெல்லாம் கை கொள்கிறேன் என்று சொல்லுகிற அந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யம் தரித்திரருக்கு போவதில் என்ன இல்லை, மனம் இல்லை. ஆரம்பத்துல இருந்து நான் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளுகிறேன் என்று சொன்ன அந்த மனுஷனுக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அவரை பற்றி கொண்டு போவதற்கு என்ன இல்லை, மனம் இல்லை. எப்படி ஆண்டவரையும் நித்திய ஜீவனம் எனக்கு வேணும், ஆண்டவரும் எனக்கு வேணும்னு சொல்லி வந்த அந்த மனுஷன் அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி கொண்டு இருப்பது ஏன்? அநேக நேரங்கள்ல நமக்கு கடவுளோடு கூட இருக்கிற அந்த விசுவாசத்தை காட்டிலும் உலக பொருட்களின் மீதோ அல்லது உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பதவியோ அதிகாரத்தின் மீதோ இருக்கிற பற்றுதல் எப்படி இருக்குது, அதிகமாய் காணப்படுகிறது. இப்படி இருந்தோம். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஐஸ்வர்யம் பெருகும் போது அதன் மீது நம்முடைய இருதயம் போச்சுன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. உறுதியா 100% போக முடியாது. எப்பெல்லாம் இது எனக்கு ஒரு அவசியம் இல்லாத ஒன்று, இதை எப்பொழுது இழந்தாலும் நான் அதற்கு ரெடியா இருக்கேன். இந்த ஐஸ்வர்யத்தை இழப்பதற்கு ஒரு மனுஷன் ரெடியா இருக்கிறானோ, நம்முடைய சரீரத்துல வருகிற எல்லா வேதனைகளையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுது ஒரு மனுஷியை ரெடியா இருக்கிறாங்களோ, அவங்கதான் ஆண்டவருக்கு பாத்திரமானவர்கள். அவர்கள் தான் சிலுவை எடுத்துக்கொண்டவர்கள். ஏதோ ஒண்ணு உலகத்தின் காரியங்களையும் பற்றி கொண்டு ஒரு பக்கம் சிலுவையும் பிடித்துக்கொண்டே நம்மளால என்ன செய்ய முடியாது, பயணம் செய்யவே முடியாது. இதுவா அதுவா ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் அந்த உலகத்தை பற்றி கொண்டு துக்கத்தோடு என்ன செய்து விட்டான், போய்விட்டான். ஒருவேளை அந்த அன்பு பூரணமா இருந்துச்சா, பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு ஜனக்கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, இந்த மனுஷன் வந்து என்ன பண்றாரு, முழங்கால் போட்டு, ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்வியே ஜனங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கும். எவ்வளவு ஒரு நல்ல கேள்வி. இவன் நல்லவன், அவன் எந்த பாவமுமே செஞ்சதில்லை, கொலை செஞ்சதில்ல, திருட மாட்டான், இச்சிக்க மாட்டான், எவ்வளவு நல்ல பையன் சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, இருதயத்துல நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கேட்ட அந்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் அவன் மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், உண்மைதான். ஆண்டவரை நம்ம தேடுகிற உண்மைதான். நம்முடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது, நம்முடைய இருதயம் எதை பற்றி கொண்டு இருக்கிறது? இந்த கேள்வியை ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் உதறிவிட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வருவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? சிலுவையில் அவர் நமக்காக ஜீவனை தந்தாரே, அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கோமா? எல்லாவற்றையும் அவருக்காக விட்டு விட்டு வருவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய கோபங்கள், நம்முடைய பொல்லாத சுவாபங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்தொடர்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இதுலதான் பூரண சற்குணம் வெளிப்படும். இதையும் நான் பற்றிக்கொள்வேன், அதையும் பற்றிக்கொள்வேன், அது எப்படி இருக்காது, ஒரு பூரணமான அன்பாய் இருக்காது. நம்முடைய கைகளின் கிரியைகளை வைத்துக்கொண்டும் நம்ம ஆண்டவரிடத்துல பூரணமான அன்பை என்ன செய்ய முடியாது, செலுத்தவே முடியாது. நான் இதை செஞ்சுட்டா, ஆண்டவருக்கு நான் ஒரு காணிக்கையை கொடுத்துட்டா நான் ஆண்டவர் மேல பூரணமான அன்பா இருக்கேன், அதை நம்ம சொல்லவே முடியாது. ஏதோ நான் ஆலயத்தெல்லாம் நான் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஆண்டவரிடத்துல பூரணமான அன்பா இருக்கேன்,
அதையும் நம்ம சொல்லவே முடியாது. அநேக ஊழியர்களை நான் தாங்குகிறேன், அநேக ஊழியத்தை நான் தாங்குகிறேன் அப்படின்னா நான் ஆண்டவரிடத்துல பூரணமான அன்பா இருக்கேனா? கிடையாது. ஆண்டவர் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இது எல்லாத்திற்கும் மேலாக சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன்னுடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது? இருதயம் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது? இன்றைக்கும் நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல் எல்லாமே அநேக நேரங்கள்ல எப்படித்தான் இருக்கு? உலக பிரகாரமான ஜெபங்களாகவும் வேண்டுதல்களாகவுமே இருக்கிறது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் 1 மணி நேரமும் உலக பிரகாரமான காரியங்களே கேட்கிற ஜனங்கள் இன்றைக்கும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. 1/2 மணி நேரம் சாட்சி சொன்னாலும் அந்த 1/2 மணி நேரத்திலே உலக பொருட்களை பெற்றுக்கொண்டதற்காக சாட்சி சொல்லுகிற ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் எப்படி பார்ப்பார் என்று நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவருடைய பார்வையில இந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அவருடைய பார்வையில இந்த சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கும்? இன்றைக்கும் சம்பளத்துல எங்களுக்கு உயர்வு வந்துருச்சுன்னு சொல்லி சாட்சி சொல்றவங்க என்ன செய்யறாங்க? இருக்காங்க. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சாட்சி சொல்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் சம்பளத்துல உயர்வும் ப்ரமோஷனும் கிடைச்சிருக்குதா? இல்ல அதை விட பெரிய அதிகாரிகள்லாம் என்ன செய்யறாங்க? இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுடைய ஜெபம் இவ்வளவு நாளா எதை நோக்கி இருந்திருக்கிறது? சாதாரண சம்பள உயர்வையும் ப்ரமோஷனையும். இதெல்லாம் விட்டுட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் வருகிற வரைக்கும் அல்லது மரண காலம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஜெபத்திலேயே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? ஓட்டிடக்கூடாது. இது பூரணமான அன்பு கிடையாது. அவர் நமக்கு செய்த அன்பு எப்படிப்பட்டது என்று உண்மையாகவே விசுவாசிக்கிற எந்த ஒரு விசுவாசியும் இப்படிப்பட்ட ஜெபத்தை என்ன செய்ய முடியாது? ஏறெடுக்க முடியாது. ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற யார் என்ன செய்ய முடியாது? இப்படிப்பட்ட ஜெபத்தை, இப்படிப்பட்ட வேண்டுதல்களை தொடர்ந்து என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் போடப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்பாரு, எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இருக்கிற பங்கு வீதத்துல எனக்கு உள்ளதை என்ன செய்யுங்க? தருவதற்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும். அநேகருடைய ஜெபம் இன்னைக்கு எப்படிதான் இருக்கு? என்னோட சொத்துல உள்ள பங்கு எனக்கு வர வேண்டும். ஆண்டவர் அதற்கு கேட்கிற கேள்வி பாருங்க, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று கேட்கிறார். இன்றைக்கு எவ்வளவு பேர் ஜெபம் பண்றோம், எவ்வளவு பேர் ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஜெபங்களும் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல போய்கிட்டு தான் இருக்கு. சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கு என்ன செய்யணும்? எனக்கு வர வேண்டும். இதெல்லாம் ஒரு ஜெபம், இதெல்லாம் ஒரு விண்ணப்பம், இதற்கெல்லாம் ஒரு சாட்சி. இது ஆண்டவரை நேசிக்கிற யாராவது இப்படி போய் கேட்க முடியுமா? ஆண்டவர் திருப்பி கேட்கிறாரு, என்னை பங்கிடுகிறவனாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தவர் யார்? நான் உங்களுக்கு பங்கு வீதம் பிரித்து கொடுப்பதற்காகவும் உங்களுக்கு நியாயாதிபதியா பஞ்சாயத்து பண்ணுவதற்காகவுமா நான் அனுப்பப்பட்டேன்? பிதாவினிடத்திலிருந்து நான் அதற்காகவா அனுப்பப்பட்டேன்? நான் உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். ஆனா அவரை பங்கு பிரிக்கிறவராக அநேக நேரத்துல நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டு இருக்கிறோம். இதுல அவருடைய பூரணமான அன்பை நம்ம விளங்கி கொள்ளவில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம் ஒரு உவமையை நாம் பார்க்க முடியும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இது நன்றாக எல்லாருமே அறிந்ததான். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் எங்கு போகிறார்கள்? ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார்கள். அவருடைய ஜெபம், 2 பேருடைய ஜெபமும் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது. பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் 2 தரம் என்ன செய்கிறேன்? உபவாசிக்கிறேன். நான் தசம பாகங்களை எல்லாம் செலுத்துகிறேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அன்பை வெளிப்படுத்துமா? நான் 2 நேரம் உபவாசிக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவரிடத்துல நான் பூரணமான ஒரு அன்பா இருக்கேன், அல்லது நான் என்னுடைய அது பூரண சர்க்குணத்தை குறிக்குமா? நான் ஒரு நல்ல சர்க்குணசாலியா இருக்கிறேன் என்கிறதை குறிக்குமா? நான் தசம பாகம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம்.
அவனை போல இல்லை என்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் அவருக்கு முன்பாக ஒரு பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. அடுத்து இந்த ஆயக்காரரை குறித்து பார்க்கும் பொழுது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஒருவேளை 2 பேருடைய ஜெபங்கள்ல எவ்வளவு வித்தியாசங்கள் காணப்படுகிறது. நான் ஒரு பாவியாகி என்மேல் நீர் கிருபையாயிரும். ஒருவேளை மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள். மாயையை பின்பற்றுகிறவர்கள் நான் ஒரு நீதிமான், நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் இதெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறேன், ஒரு மாயையில இருக்கிறவங்க இந்த பரிசேயரை போல தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்கிறார்கள், போக்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்க முடியும். தீத்து 3:5 பார்த்தது போல நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் என்ன செய்யல, நம்மளை ரட்சிக்கவில்லை. ரோமர் 6:10-11 பார்க்கும் பொழுது அவர் மரித்தது ஒரே தரம் பாவத்திற்கென்று மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 2 பேருடைய ஜெபத்திலும் ஒரு பூரணமான அன்பு எங்கே வெளிப்படுகிறது? நான் பாவி, ஆனா இப்போ என்மேல் நீங்க எப்படி இருங்க, கிருபையாயிரும். அவன் அல்ல, இவனே நீதிமானாகப்பட்டவனாக தன்னுடைய வீட்டிற்கு கடந்து சென்றான். அவன் அல்ல, தன்னுடைய நீதியான கிரியைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தானே, தசம பாகம் செலுத்துகிறேன், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் அந்த மனுஷனை போல இல்ல, அநியாயக்காரரை போல அல்ல, பரிகாரரை போல அல்ல, அவர்களை போல இல்ல, அநியாயம் செய்யவில்லை என்று தன்னுடைய நீதியை குறித்து கொண்டிருந்த சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனுஷன் நீதிமானாய் வெளியே போகவில்லை. பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தேவனிடத்துல வேண்டுதல் செய்த அந்த ஆயக்காரன் தான் எப்படி வெளியே போனான்? நீதிமானாக்கப்பட்டவனாக வெளியே போனான். ஒருவேளை பூரணமான அன்பு ஆண்டவரனுடைய பாவங்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். எனக்காக இரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதுல தான் அந்த பூரணமான அன்பு வெளிப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல கொலோசையருக்கு எழுதின நிருபம் அந்த 3வது அதிகாரத்துல, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் நம்ம பார்த்தோம். அதுல இந்த மனுஷன் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அதுல பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொலோசையர் நிருபத்துல பார்க்கும் பொழுது, இந்த ஆயக்காரன் பரிசேயன் இந்த காரியத்தை, இந்த மனுஷர்கள்ல ஆயக்காரர் எப்படி போகிறார்? நீதிமானாக்கப்பட்டவராய் போகிறார். இதுலதான் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கடந்த மாதத்திலே நம்ம சிந்தித்தோம், இளைய குமாரன் புது சிருஷ்டியா என்ன செய்வார்? தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்வார். ஆனால் அந்த வீட்டிலே இருக்கிற மூத்த குமாரனை குறித்து நம்ம சிந்தித்தோமானால், இளைய குமாரன் ஒரு புது சிருஷ்டியாய் வீட்டிற்குள்ள திரும்ப வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தகப்பன் என்ன செய்வார்? ஆயத்தமாயிருப்பார். அவர் காத்து கொண்டிருப்பார். தூரத்துல வரும் பொழுதே தன்னுடைய மகனை போய் அவர் என்ன செய்வார்? கட்டி அணைத்துக் கொள்வார். ஆனா அதை அவரோடு கூட இருந்த அந்த சகோதரனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அவர் என்ன செய்தாரா? கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தார் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஒருவேளை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? பூரண சற்குணரா இருக்கணும். இந்த இடத்துல தகப்பன் என்ன செய்யறாரு? பாவம் செய்து பழைய வாழ்க்கை, ஒரு மாண்டு போன வாழ்க்கை, அதெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய மகன் புது ஜீவன் உள்ளவனாய் புது மனுஷனாய் உள்ளே வரும் பொழுது அவனை கட்டி அணைத்து கொள்கிற அன்பு அங்கு வெளிப்படுகிறது. ஒரு பூரணமான அன்பு வெளிப்படுகிறது. ஆனா இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது, மூத்த குமாரனை குறித்து பார்க்கும் பொழுது 29வது வசனத்துல அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு என்ன செய்தேன்? ஊழியம் செய்தேன். ஒரு கால் உம்முடைய கற்பனை என்ன செய்யல? மீறல. அதற்காக என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்ன செய்யல? கொடுக்கவில்லை. இன்றைக்கு பார்த்த எல்லாருமே எதைதான் சொல்றாங்க? அன்றைக்கு பரிசேயர் வேதபாரகர் என்னதான் சொன்னாங்க? நாங்கெல்லாம் கற்பனைகளையும் நியாய பிரமாணத்தையும் கை கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க.
அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரு, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அந்த மனுஷன், இரண்டாவது பார்த்த அந்த வாலிபன் அல்லது தலைவன், அவர் சொல்லுவாரு, நான் சிறு வயதிலிருந்து கற்பனைகளை எல்லாம் நான் என்ன செய்தேன், கை கொண்டு வந்தேன். அந்த மனுஷனை பார்த்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரு, நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்பதான் அந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை வெளிப்படுத்த முடியும். இந்த இடத்துல இந்த மனுஷன் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்யறேன், உங்களுடைய கட்டளைகளை ஒரு நாள் கற்பனைகளை மீறாதிருந்தும் எனக்கு நீங்க என்ன செய்யல, ஊழியம் செய்தும் வயல்ல வேலை பார்த்தும் எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயிலும் தரவில்லை. இதற்கும் பதில் அதேதான், உங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். எந்த மனுஷனா இருந்தாலும் அவர் மனம் திரும்பி வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடூரமான ஒரு காரியத்தை செய்த பாவியாக இருந்தாலும் அவர் மனம் திரும்பி வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் யாரு, இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாமே ஒரு பரிதபிக்கப்பட்ட கூட நிலைமையில இருந்துட்டு அநேகரை நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரிதான் எப்படி அவர்களை சேர்த்து கொள்வது, ஆஸ்தியை அழித்து போட்ட அவரை எப்படி நம்ம சேர்த்து கொள்வது, அவரும் நானும் சமமா அப்படிங்கிற அநேக வியாக்கியானம்லாம் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அது சற்குணத்தை காட்டாது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சற்குணத்தை காட்டாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மீது அன்பு காட்டினாரே, அந்த அன்பையும் அது என்ன செய்யாது, காட்டாது. இந்த இடத்துல அவர் உள்ளே போக மனதில்லாது இருந்தார். அங்கு அவருடைய வீட்டிலே 25வது வசனத்துல கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்கிறார். அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 7வது வசனத்துல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் எங்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும், பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனத்துல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக என்ன உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். இங்கேயும் மனம் திரும்புகிற ஒரே பாவி அந்த இடத்திற்கு வருகிறார். அப்ப அங்கு பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் அந்த இடத்துல உண்டாயிருக்கிறது. தகப்பன் வருந்தி அழைக்கிறார், அவனும் உள்ள போக என்ன இல்ல, மனம் இல்லாதிருந்தான். கடைசியில அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் அவன் உள்ள போனதா நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப பூரண சற்குணத்தின் அன்பு இல்லைன்னா போக முடியாது. ஆண்டவர் சொன்னது அதேதான், நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. விட மனதில்லை, உள்ளே போக மனதில்லை. என் ஆஸ்தியை அழித்து போட்ட சகோதரன் உள்ளே இருக்கும் பொழுது நான் எப்படி உள்ளே போக முடியும் என்கிற அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. இந்த கொலைசேர் 3வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நம்ம இப்ப பார்த்த எல்லா உதாரணமும் அங்கே வருகிறதை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க முடியும். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும், அடுத்துதான் அந்த வார்த்தை வருகிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தன்னுடைய சகோதரனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம், அந்த பூரண குணம் இல்லாதிருந்தால் எப்படி பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்ம போக முடியும்? எல்லாவற்றையும் விட்டு பூமியில் உள்ள 2வது வசனத்துல பார்க்கிறோம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அப்ப மேலானவைகளே நாடுங்கள்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இவை எல்லாவற்றின் மேலும் தான் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்ப பூமிக்குரிய இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டுட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் பொழுது துக்கத்தோட போய்விட்டானால் அவனிடத்துல எப்படி பூரண சற்குணம் உண்டாயிருக்கும்? பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு எப்படி உண்டாயிருக்கும்? யோசிச்சு பார்ப்போம். அதை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் 8வது வசனத்துல கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், அடுத்து ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இவை எல்லாவற்றின் மேலும் தான் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை
தரித்து கொள்ளுங்கள். இந்த அன்பிற்குள்ளாக வரும் பொழுதுதான் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. ஒருவேளை நாம் இவர்கள் எல்லாருமே நான் கற்பனையை கை கொண்ட இந்த வார்த்தைகள் எல்லாரும் சொல்லுகிறதே நம்ம கேட்கிறோம். மூத்த குமாரனாக இருந்தாலும் சரி, அந்த வாலிபனாக இருந்தாலும் சரி, அந்த பரிசேயனாக இருந்தாலும் சரி, கற்பனைகளை கைக்கொள்கிறோம், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறோம். இல்ல, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவே கிடையாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இவர்கள் எல்லாருமே எதற்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள்? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ள மாட்டாது. ஒருவேளை நாமும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தோமானால் மீண்டும் மீண்டும் என்ன செய்வோம்? பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். ஒருவேளை யோசிச்சு பார்ப்போம். நம்ம போகிற இடங்களில் எல்லாத்துலேயுமே யாராவது பாவம் செய்யுங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு போதனை சொல்லியிருக்காங்களா? நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம், ஸ்கூல்ல பாவம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்களா? ஆலயத்திற்கு அனுப்புகிறோம், அங்கு பாவம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்களா? கிடையாது. எல்லா இடத்துலையுமே நல்லதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனாலும் அவர்களால் என்ன செய்ய முடியல? சிறு வயதிலேயே அவர்கள் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை என்ன பண்ணுவாங்க? அவங்க செய்வாங்க. நியாயப்பிரமாணம் ஒரு போதனைக்கு நம்ம கீழ்ப்பட்டு இருந்தோமானால் நம்ம பாவத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபைக்கு கீழாக வருகிறோமோ அப்பொழுதுதான் நம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் பாவம் தான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். நான் என்னை நானே அடக்கி என்னை நானே ஒரு போதனைக்குள்ளாக வைத்து கொண்டே இருந்தேன், ஆனால் அது என்னை மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும். எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபைக்கு கீழாக வருகிறேனோ அப்பொழுதுதான் அந்த பாவத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அநேக நாட்களுக்கு பின்பு நாமே யோசிப்போம், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய பழைய வாழ்க்கையில வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? கோவப்பட்டிருப்பேன். ஆனா எனக்கு ஏன் இப்ப கோவம் வரலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆச்சரியப்பட்டிருப்போம். அதுதான் புதிய மனுஷனுக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மளை கட்டாயப்படுத்தாது. இந்த வாழ்க்கையாகவே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மாறி போயிருப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மன்னித்தது போல மன்னியுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர் எப்படி கட்டாயப்படுத்தி மன்னித்தாரா? சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது கூட அவர் மன்னித்தார். யாருடைய கட்டாயத்தின் பேரிலாவது அவர் மன்னித்தாரா? இல்ல அவரை கடினப்படுத்தி மன்னித்தாரா? கிடையாது. அதுதான் அவருடைய சுவாபம். எப்பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ளாக, அந்த கிறிஸ்துவனுடைய கிருபைக்குள்ளாக வருகிறோமோ இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையாகவே நம்ம என்ன செய்வோம்? மாறி போவோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் எந்த சிந்தையையோ அவருடைய எந்த குணத்தையும் அவர் கட்டாயப்படுத்தி வர வைக்கவில்லை. அதுதான் அவருடைய குணம், அதுதான் அவருடைய சிந்தை. அதே போல ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்யணும்? நம்ம முன்மாதிரியாக விசுவாசத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். இல்லாத பட்சத்துல நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், நாளைக்கு பாவம் செய்யும். இன்னைக்கு நான் ஒரு முடிவெடுப்பேன், நாளைக்கு திரும்ப என்ன செய்வேன்? அதே பாவத்திற்குள்ளாக போவேன். இல்ல, கிருபைக்கு கீழாக வரும் பொழுதுதான் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை அது ஒரு காலம் என்ன செய்யாதான்? பூரணப்படுத்தாது. நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கேன், நான் ஒரு போதனை இதைதான் நான் செய்யணும், இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் அப்படின்னு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோமானால் அன்றைக்கு நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் நிழலாய் மாத்திரம் இருந்துச்சு. அன்றைக்கு அவர்கள் செலுத்தின பலிகள் கூட அவர்களை ஒரு நாள் என்ன செய்ய முடியல? பூரணப்படுத்த முடியல. அவர்கள் வருஷந்தோறும் என்ன செய்தார்கள்? பலி செலுத்தினார்கள். பிரதான ஆசாரியர் முதலாவது தன்னுடைய பாவத்திற்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் என்ன செய்தார்?
பலி செலுத்தினார். மீண்டும் மீண்டும் பலி செலுத்தினாங்க. இன்னைக்கு பலி செலுத்திட்டு அவங்களுடைய பாவம் அதுல என்ன பண்ணல, நிவிர்த்தி ஆகல. மீண்டும் அவர்கள் பாவம் செய்தார்கள், மீண்டும் பலி செலுத்தினார்கள். இந்த பலிகள் எல்லாமே எதை குறிக்கிறது? வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் எதற்கு நிழலாயிருக்கிறது? வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக பலியாக போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த நிழலாயிருந்தது. ஒருவேளை அந்த பலிகளே, அந்த நியாய பிரமாணங்களே பூரணமா இருந்துச்சுன்னா ஏன் இயேசு கிறிஸ்து வர வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும்? அதுல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும் தானே. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையின் அன்பு தான் நம்மளை என்ன செய்கிறது? பூரணப்படுத்துகிறது. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நமக்கு தருகிறது. அந்த பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பில நம்ம தரித்திருக்கும் பொழுதுதான் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. இன்றைக்கும் அன்னைக்கு நிறைய பலிகள் செலுத்தினாங்க, நிறைய பண்டிகைகள் கொண்டாடினாங்க, நிறைய காரியங்கள் அவர்கள் எல்லாருமே ஆசரிச்சாங்க. ஆனா எதுவுமே அவர்கள் என்ன பண்ணல, முழுமையான ஒரு விடுதலைக்குள்ளாக கொண்டு வரல. இவை எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லி நம்ம கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அவைகள் எல்லாமே கர்த்தராகிய, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அதற்கு முன்னாடி 2வது அதிகாரம் 16வது வசனத்துல போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் எதை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. பழைய உடன்படிக்கை நாட்கள்ல அவர்கள் ஆசரித்து வந்த பண்டிகைகளா இருக்கட்டும், அவர்கள் செய்த பலிகள், அவர்கள் கொடுத்த பலிகளா இருக்கட்டும், அவர்களுடைய போஜன பானங்கள் எல்லாமே வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. எல்லாமே எதை பற்றினதுதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அன்றைக்கு அவர்கள் அதையே செய்து கொண்டிருக்கும் பொழுது அது அவர்களை பூரணப்படுத்த முடியவில்லை. எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானாரோ அப்பொழுதுதான் அந்த அன்பு என்ன செய்கிறது? பூரணப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த அன்பு, இந்த பூரணமான அன்பிற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோமா என்பதை என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். இந்த சிலுவையின் அன்புக்குள்ளாக நான் வந்திருக்கேனா என்பதை சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களுக்கென்று ஒரு நீதியை வைத்திருந்தார்கள். நான் இதெல்லாம் செய்யறேன், அப்ப நான் கரெக்டா தான் இருப்பேன். இல்ல, இதையெல்லாம் நான் செய்யறேன், சிறு வயதுல இருந்து நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்ப நான் கரெக்டா தான் இருப்பேன். அதையும் ஆண்டவர் நிராகரிக்கிறார். நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஒருவன் நான் இதெல்லாம் செய்யறேன், நான் தான் நீதிமான் என்று எல்லாருக்கும் காட்ட விரும்பினான் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அவன் அல்ல, இவனே நீதிமான கிருபையை பெற்றுக்கொண்டவன் தான் நீதிமானாகப்பட்டவனாக தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப சென்றான். மூத்த குமாரன், நானும் கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் கைக்கொள்கிறேன், நான் தான் நீதிமான். அவனும் அங்கே பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்குள்ளாக போக மனதில்லாது இருந்தான். தகப்பன் வருந்தி அழைக்கிறான். வருந்தி அழைக்கிற தகப்பன் தான் பூரண சற்குணராய் இருக்கிறார். அதே போல பூரண சற்குணம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. இன்றைக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்க கூடிய ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும். வருகிற ஆத்துமாக்களை தேற்றக்கூடிய இருதயம் நமக்குள்ளாக என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவர் விட சொல்லும் பொழுது விட்டு அவருக்கு பின்னாக சிலுவை எடுத்துக்கொண்டு போகிற அந்த இருதயம் நமக்குள்ளாக இருக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயம், அந்த வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கணும். இதெல்லாம் எப்பதான் முடியும்? கிருபைக்கு கீழாக வரும் பொழுதுதான் முடியும். நம்மளால சுயமா என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவர் தன்னை முழுமையாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவருடைய பழைய வாழ்க்கை அப்படியே மாறி ஒரு புதிய வாழ்க்கையாய் ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் பவுல் மாறினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், அல்லது நாம் எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல இருக்கிறோம்? பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை இன்னும் நான் என்னுடைய நீதியான வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு நான் ஆண்டவருக்காக செய்த காரியங்களே மீண்டும் மீண்டும் அவருக்கு தெரிவித்து கொண்டு எனக்குரிய நீதியே சொல்லிக்கிட்டே இருந்தோமானால் அந்த மனுஷன் போனது போல மனம் அடிந்து என்ன செய்தானா? துக்கத்தோடு போய்விட்டான். அவனுடைய இருதயத்துல தேவ சமாதானம் இருந்திருக்குமா? அவன் ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவனால என்ன செய்ய முடியல? விட்டுட்டு போக முடியல. அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் நித்திய ஜீவன் வேணுங்கிற ஆசை, ஒரு பக்கம் உலகத்தின் ஐஸ்வர்யம். அவனுடைய இருதயத்துல சமாதானம் இருந்திருக்குமா? கண்டிப்பா
இருந்திருக்காது. நம்முடைய இருதயத்துல இன்னைக்கு ஒரு சமாதானம் வேணும். நம்மளுக்கு பலவிதமான ஆடம்பரங்கள் இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம், பெரிய அதிகாரத்துல நம்ம இல்லாம இருக்கலாம், ஒரு மிக சாதாரணமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பல பிரச்சனைகளுக்கு நடுவுல, பல குறைவுகளுக்கு நடுவுல நம்ம வாழலாம். ஆனா இதற்கு மத்தியில என் தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை மீட்டு கொண்ட என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தின தேவன் எனக்காக இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வரும்பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும், பூரண சமாதானமா இருக்கும். இதெல்லாம் பூரண தற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக கிடைக்கும். இதற்கு முன்னாக, இந்த சமாதானத்துக்கு முன்னதாக ஐஸ்வர்யமோ, உலக வாழ்க்கையோ, உலக பொருளோ, பெருமைகளோ எதுவுமே என்ன செய்ய முடியாது, முன்னாடி நிற்கவே முடியாது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக, ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக, நான் நம்முடைய சுய நீதி என்ன செய்யக்கூடாது, நிலைநிறுத்துவதற்கு என்னவே கூடாது. நான் ஆண்டவருக்காக அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், வேலை பார்த்துட்டேன், கொடுத்துட்டேன், எதுவுமே ஆண்டவருக்கு முன்னதாக நிலை நிற்க முடியாது. அவர் செய்த காரியத்திற்கு முன்பதாக நாம் செய்த எதுவுமே நிலை நிற்க முடியாது. முழுவதுமாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நான் பின்னே வருவதற்கு வாஞ்சையா இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல என்ற விசுவாசத்திற்கு நம்மை நாமே உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அருமையாய் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சத்தியங்களை தியானிப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரப்பா. அநேக நேரங்களிலே நாங்கள் உமக்காக செய்த காரியங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லையப்பா. கர்த்தாவே, பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன வார்த்தையின்படியாக தகப்பனே, ஒரு பூரணமான வாழ்க்கை, பூரணமான அன்பை நாங்கள் கர்த்தாவே காட்டுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய், சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவதற்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் கர்த்தாவே இந்த இடத்திலிருந்து கடந்து போகணும் அப்பா. இன்னும் நாங்கள் இவ்வளவு சத்தியங்களையும் நாங்கள் கேட்டு ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராய்ந்து பார்த்தும் கூட நாங்கள் வெளியே சென்று தகப்பனே இந்த உலகத்திற்குள்ளாக போய்விடவே கூடாதுப்பா. உலகம் எங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி, நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை காத்து கொள்ளுங்க. முழுவதுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.